இளையோர் உலக கோப்பை போட்டிக்கான வெற்றி கோப்பை சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் மூர்த்தி. தமிழர்களின் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு காளையான காங்கேயம் காளை லோகோ இடம்பெற்று இருப்பது பெருமை அளிக்கிறது. விளையாட்டுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசாக திமுக அரசு இருந்து வருகிறது. அமைச்சர் மூர்த்தி பேட்டி. 14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலக கோப்பை போட்டி தமிழ்நாட்டில் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டரங்கம் மற்றும் மதுரையில் அமைந்துள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் ஹாக்கி விளையாட்டரங்கம் ஆகிய இரு இடங்களில் 28-11-2025 முதல் 10-12-2025 வரை சிறப்பாக நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஹாக்கி இந்தியா இணைந்து நடத்தும் 14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலக கோப்பை போட்டிற்கான வெற்றி கோப்பையினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் நவம்பர் 5 அறிமுகப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலக கோப்பை போட்டியின் சின்னமான காங்கேயனை அறிமுகப்படுத்தி உலக கோப்பை போட்டிக்கான வெற்றி கோப்பையினை தமிழ்நாடு முழுவதற்குமான சுற்றுப்பயணத்தை கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். 14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலக கோப்பை போட்டிக்கான வெற்றி கோப்பை பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்ற நிலையில் நேற்று மாலை மதுரை மாவட்டத்துக்கு வந்தது. இந்த நிலையில் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள கிழக்கு கோபுரம் அருகே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக மேடையில் 200க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் பரதமாட, நாதஸ்வரம், மேளதாளங்கள், தப்பாட்டம் என உற்சாகமாக ஹாக்கி உலக கோப்பை விளையாட்டு வீரர்களுக்கு மத்தியில் பிரத்யேக வாகனம் மூலம் மேடைக்கு கொண்டு வரப்பட்டது. அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர், மாநகராட்சி ஆணையாளர், துணை மேயர், மாநகர காவல் ஆணையாளர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி கோப்பை பொதுமக்கள் மத்தியில் காட்சிப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாதிரி ஹாக்கி போட்டியை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்து அரசு அதிகாரிகளோடு இணைத்து விளையாடினார். தொடர்ந்து பரதநாட்டிய கலைஞர்களுடைய பரத நிகழ்ச்சி நடைபெற்றதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சர் மூர்த்தி பேசுகையில், மதுரை என்றால் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீரத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டில் இடம்பெறும் காங்கேயம் காளை லோகோவாக இடம்பெற செய்துள்ளது பெருமை அளிக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கும் விளையாட்டுக்கும் தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் லோகோவில் காங்கேயம் காளையை இடம்பெற செய்த தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் எங்களது நன்றி. நடைபெற உள்ள இந்த ஹாக்கி போட்டிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு வழங்கப்பட உள்ளது. மிக பிரம்மாண்டமாக நீங்களே எதிர்பார்க்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு மதுரையின் அடையாளமாக அமையும் என்றார். தொடர்ந்து மீனாட்சி அம்மன் கோவில் யானை முன் வெற்றி கோப்பை வைக்கப்பட்டு புகைப்படம் எடுக்கப்பட்டது. வெற்றி கோப்பை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டு பின்னர் காமராஜர் சாலை, தெப்பகுளம், குருவிக்காரன் சாலை, ஆவின் சந்திப்பு, கே நகர் வழியாக மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கத்துக்கு சென்றடைந்தது. வழிநெடுக வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடுடைய நாட்டு மாடு மட்டுமல்ல, ஜல்லிக்கட்டையும் முன்னிறுத்துவது மாதிரி தான் நம்முடைய பெருமை, தமிழ்நாட்டினுடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய வகையில் முடிவு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி 28ஆம் தேதி டிப்டி சிஎம் வர்றாங்க. இது பூரா நம்ம மதுரைக்கு மிகப்பெரிய பெருமை. மதுரை அப்படின்னாலே ஜல்லிக்கட்டு, அதுல இந்த காங்கேயங்கால எப்படி இருக்கு? உண்மைதானே? இது உலகம் பூரா தெரிவிக்கிற போது தமிழ்நாட்டுக்கு பெருமை, அதுலயும் குறிப்பா மதுரைக்கு பெருமை. உலக அளவில் நடக்கிற இந்த போட்டி மதுரையில் நடக்குது. அது எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி எல்லாம் வரவேற்பு? வெளிநாட்டு வீரர்கள் எல்லாம் வர்றாங்க, எப்படி நம்ம மதுரையினுடைய பாரம்பரியம் மாதிரி உணர்வுபூர்வமாக இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெருமையா நினைச்சு வரவேற்பு. ஏற்பாடெல்லாம் துணை முதல்வர் எப்படி சொல்றாங்களோ அது மாதிரி ஏற்பாடு. இந்தியா போட்டி நடக்குது. டிசம்பர் 2ஆம் தேதி வரை இந்தியா போட்டி வரை நடக்குது. நிச்சயமா நீங்க நினைக்கிறத விட எதிர்பார்க்கிறத விட நல்ல பிரமாதமா இருக்கும்.